வாக்குப்பதிவுக்கான முழு விவரங்களையும் தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. 5 கட்ட வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் மாநிலம் வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மாநிலம், தொகுதிகள், மொத்த வாக்காளர்கள், மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மொத்த வாக்காளர்கள் மற்றும் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கையை முதன்முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. 17C-யில் பதிவான வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணைய செயலியில் 24 மணி நேரமும் பார்க்கும் வகையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 5 கட்ட வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் மாநிலம் வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மாநிலம், தொகுதிகள், மொத்த வாக்காளர்கள், மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை மற்றும் வாக்கு சதவீதம் ஆகியவை தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மொத்த வாக்காளர்கள் மற்றும் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கையை முதன்முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 17C-யில் பதிவான வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. 24 மணி நேரமும் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்களின் முகவர்கள் ஒவ்வொரு சுற்று முடிந்த பிறகும் வாக்குப்பதிவு சதவீதத்தை சரிபார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான 5 கட்ட வாக்குப்பதிவின் முழு விவரங்களை தேர்தல் ஆணையம் முதன்முறையாக வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களையும் மாநிலம் வாரியாக வெளியிட்டிருக்கிறது. மாநிலம், தொகுதிகள், மொத்த வாக்காளர்கள், மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை மற்றும் வாக்கு சதவீதம் ஆகிய தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் தற்போது வெளியிட்டிருக்கிறது. மொத்த வாக்காளர்கள் மற்றும் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கையை முதன்முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 17C-யில் பதிவான வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணைய செயலியில் 24 மணி நேரமும் பார்க்கும் வகையில் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்களின் முகவர்கள் ஒவ்வொரு சுற்று முடிந்த பிறகு வாக்கு சதவீதத்தை சரிபார்க்கலாம். ஐந்து கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் மாநிலம் வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மாநிலம், தொகுதிகள், மொத்த வாக்காளர்கள், மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை மற்றும் வாக்கு சதவீதம் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் முழு விவரங்களையும் முதன்முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 17C-யில் பதிவான வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணைய செயலியில் 24 மணி நேரமும் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் வந்ததை அடுத்து தற்போது தேர்தல் ஆணையம் இந்த முழு விவரங்களையும் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 5 கட்ட மக்களவை தேர்தல் முடிந்த பிறகே முழு விவரங்களை வெளியிட்டிருக்கிறது தற்போது தேர்தல் ஆணையம். மாநிலம், தொகுதிகள், மொத்த வாக்காளர்கள், மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை மற்றும் வாக்கு சதவீதம் தொடர்பான முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தற்போது 5 கட்டமாக வாக்குப்பதிவானது நிறைவேற்று வருகிறது. 6வது கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்றும் நிலையில் 7வது கட்ட வாக்குப்பதிவானது ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவின் போதும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் வாக்குப்பதிவு சதவீதத்தில் மிகப்பெரிய குளறுபடி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் சார்பில் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். குறிப்பாக தேர்தல் ஆணையம் வெளியிடும் இறுதி வாக்குப்பதிவு சதவீதத்தில் மிகப்பெரிய மாறுபாடுகள் இருப்பதாக எதிர்க்கட்சிகளானது தெரிவித்து வந்தன. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் சார்பில் தேர்தல் ஆணைய எதிர்க்கட்சிகள் மற்றும் ஒரு சில அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆனது வழக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பூத் வாரியாக வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது.
குறிப்பாக கூற வேண்டும், ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் மற்றும் காமன் காஸ் இரு அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடுத்திருந்தனர். அந்த வழக்கில் 48 மணி நேரத்துக்குள் இறுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும், வாக்குச்சாவடி பூத் வாரியாக வெளியிட வேண்டும் என்றும், 17C படிவத்தை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது பூத் வாரியாக வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி அறிக்கையில் 5 கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான முழு விவரத்தை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு கட்டத்திலும் தொகுதி வாரியாக, அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களவை தொகுதி வாரியாக அந்த மக்களவை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை, அதில் வாக்குகள் பதிவான சதவீதம், அந்த சதவீதத்திற்கு ஏற்ற மொத்த பதிவான வாக்குகள் உள்ளிட்ட 3 தகவல்களையும் தேர்தல் ஆணையமானது ஒரு 5 கட்ட வாக்குப்பதிவானது இந்த தேர்தல் ஆணையமானது தற்போது வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி அறிக்கை தேர்தல் ஆணையமானது ஒரு சில முக்கிய தகவல்களையும் தெரிவித்துள்ளது. அதாவது வாக்குப்பதிவு நாளன்று அந்த வாக்குச்சாவடியில் பணியாற்றிய ஒரு வாக்காளரின் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு 17C படிவமானது அப்போதே வழங்கப்பட்டுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த வாக்குப்பதிவு நாளன்று இந்த 17C பதிவத்தில் பதிவான வாக்குகள், அதாவது வாக்குப்பதிவு நாளானது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வேட்பாளர்களின் முகவர்களின் முன்னிலையில் இந்த வாக்குச்சாவடியில் மொத்தம் இவ்வளவு வாக்குகள் இருந்தது, இவ்வளவு வாக்குகள் பதிவானது, இதை நான் பதிவு செய்கிறேன், இதுதான் இறுதியான வாக்கு சதவீதம் என்பது தொடர்பான கையெழுத்துக்கு தொடர்பான 17C படிவத்தை அனைத்து வேட்பாளர்களின் முகவர்களுக்கும் வழங்குவார். அந்த படிவத்தில் எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக இன்னொரு தகவலை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது என்னவென்றால், இந்த 17C படிவமானது அனைத்து வேட்பாளர்களின் முகவர்களின் கையில் இருக்கும். எனவே வாக்கு எண்ணிக்கை நாளன்று ஒவ்வொரு வேட்பாளர்களின் முகவர்களும் அந்த 17C படிவத்தை வைத்து ஒவ்வொரு பூத் வாரியாக உள்ள பதிவான வாக்குகள் சதவீதத்தை வாக்கு எண்ணிக்கை நாளன்று வெளியிடும் சதவீதத்தோடு ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக இன்னொரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது இதில் வெளியிட்டுள்ளது. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஓட்டர் டர்ன் அவுட் ஆப் என்று ஒரு செயலி உள்ளது. இந்த செயலி மூலம் பொதுமக்களுக்கு பெரிய அளவில், அதாவது லார்ஜ் ஸ்கேல பெரிய அளவில் தெரியும் வகையில் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான தகவலானது வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் பொதுமக்களும் யாரேனும் எவரேனும் அந்த செயலிக்கு சென்று ஒவ்வொரு தொகுதி வாரிய பதிவான வாக்கு சதவீதத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையமானது இந்த அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், கடந்த 5 கட்ட தேர்தலிலும் வாக்குப்பதிவு சதவீதத்தில் மிகப்பெரிய முரண்பாடு உள்ளது. அதாவது ஒரு இறுதி வாக்குப்பதிவு சதவீதம், அதாவது வாக்குப்பதிவு நாளன்று ஒரு 8 மணி 9 மணிக்கு ஒரு வாக்குப்பதிவு சதவீதத்தையும், அதற்கு அடுத்தாக ஒரு வாக்குப்பதிவு சதவீதத்தையும் இறுதி வாக்குப்பதிவு சதவீதத்தில் மிகப்பெரிய முரண்பாடு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு முதல் 2 கட்ட தேர்தல், அதாவது 1ஆம் கட்டம் 2ஆம் கட்ட தேர்தல்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான இறுதி அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிடாமலே இருந்தது. இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்த தகவல்களை உடனடியாக தேர்தல் ஆணையமானது வெளியிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்திய தேர்தல் ஆணையமானது இந்த முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தலில் பதிவான இறுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை இதே போன்ற செய்தி அறிக்கை மூலமானது வெளியிட்டுள்ளது. இது போன்று தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்து கொண்டே வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான ஒரு விரிவாக விளக்கம் அளிக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையமானது இந்த செய்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. கண்ணன், மாநிலம் தொகுதிகள் வாரியாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. என்னென்ன விவரங்கள் அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது? ஒப்பீடும் செய்யும் அளவிற்கு குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதா? இதை எப்போது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாமா கண்ணன்? இந்த செய்தி அறிக்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலம் வாரியாக எவ்வளவு வாக்குகள், அதாவது மாநிலத்தில் உள்ள தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் என்று பதிவானது என்று குறிக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், தமிழ்நாட்டில் சேர்ந்த மொத்தம்
அரக்கோணம் தொகுதியில் எடுத்துக்காட்டாக மொத்தம் எவ்வளவு வாக்குகள் அந்த தொகுதியில் உள்ளது, எவ்வளவு வாக்குகள் பதிவாகி உள்ளது, அந்த வாக்குப்பதிவுக்கான சதவீதம் என்று ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை 15,62,871 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் உள்ளனர். அதன்படி பார்த்தால் அந்த வாக்குச்சாவடியில் மொத்தம் 11,59,441 வாக்குகளானது பதிவாகி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் 74.19% வாக்குகளானது அந்த ஒரே தொகுதியில் மட்டும் பதிவாகி உள்ளது. இதே போன்று தற்போது நடைபெற்று முடிந்துள்ள 5 கட்ட வாக்குப்பதிவுகளும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒரு தொகுதியில் மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் உள்ளனர், அந்த தொகுதியில் வாக்குப்பதிவின் போது எவ்வளவு வாக்கு சதவீதமானது பதிவானது, அந்த வாக்கு சதவீதத்தில் ஏற்ற வாக்குகள் என்ன உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போது இந்த செய்தி அறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்னதாக தேர்தல் ஆணையமானது ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு முடிந்தவுடனும் ஒரு செய்தி அறிக்கையை வெளியிடும். அந்த செய்தி அறிக்கையில் மொத்தமாக எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதம் என்றுதான் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 2019 நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதமானது பதிவானது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதமானது பதிவானது என்றுதான் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுதான் இது போன்ற நடைமுறையை மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை இந்த தேர்தல் ஆணையமானது தற்போது வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.